தேங்க்யூ. மகாராணி அவர்களே, தாங்கள் பரந்த மனம் கொண்டவர் என்றும் எல்லா மதத்தினரையும் சமமாக நடத்தியீர்கள் என்றும் நீங்கள் கல்வியின் மீது அதிக அக்கறை கொண்டவர் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன். நான் பாராட்டுவதை விரும்பவில்லை. எனினும் உங்களுக்கு நன்றி. கர்னல் மற்றும் கேட்டுக்கொண்டபடி இன்று முதல் உங்களை கிறிஸ்துவ நீதிபதியாக நியமிக்க ஆணை பிறப்பிக்கிறேன். இதன் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு நீதி கிடைக்க நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும். தேங்க்யூ. எனக்கு இன்னொரு வேண்டுகோளும் உள்ளது. உங்கள் கோரிக்கை என்ன? சொல்லுங்கள். இங்கே நாகர்கோயில் டவுனில் சுமார் 3000 people ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் அவர்கள் கூடி ஜெபம் பண்ண ஒரு நல்ல சர்ச் இல்லை. நீங்கள் அதற்குரிய லேண்ட் நான் எனது பெயரிலேயே வாங்கிவிட்டேன். ஆனால் பிசினஸ் பங்களா, மிஷன் ஹவுஸ் இவற்றை கட்ட எனக்கு லேண்ட் தேவைப்படுகிறது. நீங்கள் எனக்கு உதவி புரிய வேண்டும். நாங்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் எனினும் உங்கள் மதத்திற்கு நாங்கள் ஆதரவு தருவதில் தயக்கமில்லை. உங்கள் பணியிடங்கள் கிட்டத்தட்ட அரசு நிதியிலிருந்து 5000 ரூபாய் தரப்படும். தேவையான நிலமும் உங்கள் கோவில் பெயரில் எழுதி தருகிறேன். நாகர்கோவில் துணை சிறையில் உள்ள கைதிகளை இந்த பணிக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாகரவன் கோவிலுக்கு சொந்தமான யானைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேங்க்யூ மகாராணி. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் சென்று ஆண்டவரை வழிபட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் அலுவலர்களுக்கும் விடுமுறை அளிக்கப்படும். இதற்கான ஒப்புதலை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். நான் கூறிய காரியங்களை உடனே நிறைவேற்றுங்கள். தேங்க்யூ மகாராணி. ஆலயமும் கேட்டுங்கள், அத்துடன் கல்வி நிறுவனங்களும் கேட்டுங்கள். மக்கள் ஆன்மீகத்தில் வளர வேண்டும், அறிவிலும் வளர வேண்டும். எனது ராஜ்யத்தில் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது எனது விருப்பம். தேங்க்யூ வெரி மச். நீங்கள்